வணக்கங்க. ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் பிஜேபியோட ஆட்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஜார்ஜ் சோரோஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஃபைனான்ஷியர் இருக்கார். அவர் காங்கிரஸை ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. அவருக்கும் ராகுல் காந்திக்கும் ஏதோ லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறார். ஃபஸ்ட்டு நம்ம யார் ஜார்ஜ் சோரோஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜார்ஜ் சோரோஸுங்கிறத ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பெக்குலேட்டர். அவர் கம்யூனிசம்லேருந்து தப்பிச்சு ஓடி 1950s ஹங்கேரியிலேருந்து ஓடி இங்கிலாண்டில் செட்டில் ஆகி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்து லண்டனில் பெருசாக வேலை வாய்ப்பு இல்லைன்னு 1960களில் நியூயார்க்குக்கு தப்பி ஓடிவர். அவர் அங்கே ஒரு ஸ்டாக் புரோக்கர்கிட்ட வேலை செஞ்சார் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் ஆரம்பித்தார். அவரோட சேர்ந்து ஹெட்ஜ் ஃபண்ட் ஆரம்பித்தவர் பேர் ஜிம் ரோஜர்ஸ்னு பேர். அவங்க ஃபண்டு பேர் குவாண்டம் ஃபண்ட் அப்படின்னு பேர். பல வருஷங்களில் பல விதமான ஸ்டாக் மார்க்கெட்டில் லிவரேஜ் பெட்ஸ் எடுத்து காசு பண்ணுவார். 1987 அவர் ஆல்கமி ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அது ரொம்ப பாப்புலரான புஸ்தகம். அந்த ஆல்கமி ஆஃப் ஃபைனான்ஸ் எழுதும்போது தான் மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்தது. அப்போல்லாம் ஜார்ஜ் சோரோஸ் யாருன்னே உலகத்துக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே அவர் ஒரு பெரிய பில்லியனர் ஆகிட்டார். அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது 1992 அவர் பிரிட்டிஷ் பவுண்டை ஷார்ட் பண்ணார். பிரிட்டிஷ் பவுண்டை ஷார்ட் பண்ணி ஒரே சிங்கிள் டேல $1 பில்லியன் சம்பாதிச்சார். அதுக்கு முன்னாடி யாரும் ஒரு நாளில் $1 பில்லியன் சம்பாதிச்சது கிடையாது. 1998 மலேசியன் ரிங்கெட், அதுக்கப்புறம் தாய் பாட், இதுக்கு அகேன்ஸ்டாக ஷார்ட் அடித்து திரும்பி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ரெகுலராக மார்க்கெட்டில் பொசிஷனை ஷார்ட் அடித்து காசு பண்ணுறது இவரோட காசு. லாங்கும் போவார், ஷார்ட்டும் போடுவார். இவர் ஒரு குளோபல் மேக்ரோ இன்வெஸ்டர். இவரோட பின்னணி என்னென்னா, இவங்களோட அண்ணாவும் கம்யூனிஸ்டேன்னு தப்பிச்சு ஓடி பணம் சம்பாதிச்சாங்க. அவன் அண்ணன் பால் சோரோஸுங்கிறவன் தான் முதல்ல காசு சம்பாதிச்சான். அவன் தம்பியோட இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ பெரிய கம்பெனி ஹெட்ஜ் ஃபண்டாக இவங்க போனாங்க. 1989 அவங்க ஓப்பன் சொசைட்டி அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து கம்யூனிசம் அகேன்ஸ்டாக ஈஸ்டர்ன் யூரோப்பில் வேலை செஞ்சாங்க. ஜெராக்ஸ் மிஷின்ஸு, காப்பியிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபவுண்டேஷனு, இதெல்லாம் பண்ணி கம்யூனிஸ்ட் கார்மெண்ட்ஸை ஓவர் த்ரோ பண்ணதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறமாவும் இன்றைக்கும் ஃபேசிஸ்ட் கார்மெண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக வேலை பூட்டின், ஒர்பான் இது மாதிரி ஆளுக்கு அகேன்ஸ்டாக இன்னும் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் வயசு 92 வயசு ஆகுது. அவர் உலகத்தில் எங்கெல்லாம் டெமோக்ரஸி டேஞ்சரில் இருக்கோ அங்கெல்லாம் இவர் பேசுவார். இப்போ இவங்க என்ன அக்விசிஷன்னா, பிஜேபி ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இவர்கிட்ட காசு வாங்கி அதானிக்கு அகேன்ஸ்டாக ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கு எந்த எவிடன்ஸும் இவங்களால் கொடுக்க முடியல. காந்தி என்ன பண்ணார்னா, மோடிக்கு அகேன்ஸ்டாக பேசின பல ஜேர்னலிஸ்டோட கம்பெனியை விலைக்கு வாங்கி இல்லாட்டா அந்த ஓனர்ஸ் மேலே ப்ரெஷர் போட்டு அவங்கள வேலை இல்லாமல் பண்ணிட்டாங்க. இதில் நீங்கள் ஹிந்தி சேனலில் பார்த்தீங்கன்னா பிரசூன் குமார் வாஜ்பாய், ரவீஷ் குமார், அஜித் அஞ்சும், அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லேடி ஸ்வாதி சதுர்வேதின்னு பேர். இந்த ஸ்வாதி சதுர்வேதிங்கிறவங்க ஐஎம் அ ட்ரால் அப்படின்னு பிஜேபியோட ட்ரோல் ஆர்மியை பற்றி ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு நான் போட சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் நிதின் சேத்தி அப்படின்னு ஒருத்தர் எழுதி வந்தார். அவரும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தோடனே அவரை வேலையை விட்டு தூக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் டைரெக்டாக பெரிய கம்பெனி பேப்பர்லேயோ டிவிலேயோ வேலை கிடைக்காதனால அவங்க சொந்தமாக ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து யூடியூப்பு, வெளிநாட்டு பத்திரிகையிலலாம் எழுதிட்டுருக்காங்க. அது மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படின்னு வேலை இல்லாத ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. OCCRPன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்தியாவில் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ்ஸ்னு இருக்காங்க. இவங்க கரப்ஷன் அண்ட் ஆர்கனைஸ்ட் க்ரைமை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க அதானியை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஓப்பன் சொசைட்டி ஃபண்டு கொடுத்துருக்குன்னு பிஜேபி சொல்லுது. எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்க்கோ ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ காசு கொடுக்கல. இந்த OCCRPயும் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவும் பல இடத்துல பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட்லேயும் அமெரிக்கன் கோர்ட்டில் இருக்கிறதுலேயும் எவிடன்ஸை வச்சும் ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்கிறது தான் கேள்வி. உப்பு இருக்குன்னு கேட்டால் புளி இருக்குன்னு செட்டியார் சொல்கிறாரு. ஏன்னு தான் காங்கிரஸ் கட்சி கேட்குது. இன்டர்நேஷ்னலாகவும் இது மாதிரி இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இண்டிபெண்ட்டாக எடுத்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறாங்க. ஏன் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது. இவங்க பண்ண ரிப்போர்ட்ஸு ஃபைனான்ஷியல் டைம்ஸ் இங்கிலாண்டில்,
அது மாதிரி பெரிய பெரிய பத்திரிகைகளில் பப்ளிஷ் ஆகுது. அதானியை பற்றி ஹைடன்பர்க் ரிசர்ச்சுக்கு முன்னாடியிலேருந்தும் அதுக்கப்புறமும் பல ரிப்போர்ட்ஸு எழுதப்படுது. ஃபைனான்ஷியல் டைம்ஸ் ஆஃப் இங்கிலாண்டில் அதானியை பற்றி பல எக்ஸ்போசர்ஸ் வந்திருக்கு. எப்படி அவர் கறியை கம்மி விலையில் இந்தோனேஷியாவில் வாங்கி இன்வாய்ஸை மாற்றி ஜாஸ்தி விலையில் இம்போர்ட் பண்ணி இந்தியா கொண்டு வராருன்னு ஃபைனான்ஷியல் டைம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி பல இது மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் இவங்கெல்லாமும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வாதம் என்னென்னா, இது மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ஓப்பன் சொசைட்டி பணம் கொடுக்குது, அவங்க அதானியை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அதனால் தேர்ஃபோர் ராகுல் காந்திக்கு ஃபேவராக இருந்தனால ஜார்ஜ் சோரோஸ் ராகுல் காந்திக்கு காசு கொடுக்குறாரு அப்படிங்கிறது இவங்க அக்யூசேஷன். நேராக ராகுல் காந்திக்கோ சோனியா காந்திக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ காசு கொடுத்ததா எவிடன்ஸ் கிடையாது. இவர் இன்டர்நேஷ்னல் பாண்ட் மார்க்கெட்டில் இவர் பெரிய பிளேயராக இருக்கிறாரு. $30 பில்லியன் மேலே அவர் பணத்தை அவர் மேனேஜ் பண்ணுறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதானி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்லணும்? FBI ரெய்டு பண்ணாங்க. FBI ரெய்டு பண்ண விஷயத்த சாகர் அதானிங்கிற பையன், இவரோட அண்ணன் பையனோ தம்பி பையனோ லேப்டாப்பு, ஐபேடு, ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் கௌதம் அதானிக்கும் தெரியும். கௌதம் அதானியோட இமெயிலை அமெரிக்கா எடுத்திருக்காங்க. அதில் அவருக்கே அவர் மெயில் அமைச்சிருக்காரு, இந்த விஷயம் அவருக்கு தெரியும்னு. இப்போ எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, அதானி ஏன் இதை செபிகிட்ட சொல்லலை? செபி ஒருத்தர் மேலே என் மேலே கேஸ் இருக்குது, என் கம்பெனி மேலே கேஸ் இருக்குன்னா அந்த கம்பெனி லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் நீங்கள் செபிக்கும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன விஷயம், ஏன் என் மேலே கேஸ் இருக்குது, எந்த சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெயில் பண்ணணும். பெயில் என் மேலே சீஸ் பண்ணியிருக்காங்க, என் மேலே எப்போ வேணால் கேஸ் வரலான்னு இவங்க செபிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கல. மெயின் அக்யூசியேஷன் என்னன்னா, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று சோலார் பவர் கான்ட்ராக்டை அதானிக்கும் ஒரு வெளிநாட்டு கம்பெனி அசூர் பவருங்கிற கம்பெனிக்கும் கொடுத்துருக்குது. இவங்க ஹை பவரில் நல்ல விலையில் சப்ளை பண்ணுறத அந்த ரேட்டில் சோலார் பவருக்கும் மார்ஜின் வச்சு எந்த ஸ்டேட்டும் வாங்க மாட்டேங்குது. அக்யூசேஷன் என்னன்னா, அதானி பணமும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பல மாநிலத்தில், எஸ்பெஷலி ஆந்திரா, ஒடிசா, தமிழ்நாடு, பல மாநிலங்களத்தில் போய் கேம்பெயின் பண்ணி அவர் இந்த பவரை வாங்க வச்சாங்கன்னு. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜிலாம் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு அதானிட்டேன்னு நாங்கள் வாங்கலை, நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷனில் தான் வாங்கியிருக்கோம், நீங்கள் போய் அவங்கள கேளுன்னு. இவங்கெல்லாம் மற்ற ஸ்டேட்டு பேர்லாம் சொல்லியிருந்தாலும் மெயின் அக்யூசேஷன் ஜகன் ரெட்டி லெட்டு கவர்மெண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் இவங்க லஞ்சம் கொடுத்ததாகவும் அதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கிறதாகவும் தான் பிடிச்சிருக்காங்க. ஏன்பா இதெல்லாம் பண்ணன்னு பதில் சொல்லு, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடு, அதானி மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறது தான் கேள்வி. இதுக்கு தான் பார்லிமெண்ட் ஸ்தம்பிச்சிருக்குது. எல்லாரும் இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுற அளவு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கு மேலே கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் முழு விஷயம் வரும். கவர்மெண்ட் ஏன் இவங்க மேலே இன்வெஸ்டிகேஷன் ஓப்பன் பண்ண மாட்டேங்குதுங்கிறது தான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் ஏன் அவர் என் மேலே கேஸ் இருக்குதுன்னு சொல்லலை. ரெண்டாவது, அமெரிக்கன் டாக்குமெண்ட்ஸை வச்சு எவ்வளோ பணம் கை மாறித்து எப்படி ஆச்சுங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறது தான் கோரிக்கை. அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டால், நீ ஜார்ஜ் சோரோஸ்ட்ட காசு வாங்கிட்டேங்கிறது டாழ்த்தணும். டாக்டர் ஷமிகா ரவின்னு ஒருத்தர் லேடி இருக்காங்க. அவங்க பிரைமரி செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அட்வைசரி கவுன்சிலில் இருக்காங்க. பவன் கேராங்கிற ஒரு காங்கிரஸ் சேர்மன் ஆஃப் மீடியா டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஷமிகா ரவிக்கும் இந்த ஓப்பன் சொசைட்டி ஜார்ஜ் சோரோஸு ஃபண்டு பண்ணியிருக்காரு, இந்த அம்மா அவங்கள்ட்ட இந்த ரிசர்ச்சுக்கு காசு வாங்கியிருக்காரு. அப்போ நீங்கள் இந்த ராகுல் காந்தி காசு வாங்கலை, ராகுல் காந்தி யாருக்கு எந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்களோ அவர் காசு வாங்கினதுனால நீங்கள் ரிப்போர்ட்டு தப்புனா ஷமிகா ரவியை எதுக்காக கவர்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க? இந்த ப்ராப்ளம் சோரோஸோ ஒரு 92 வயசு கிழவர் ப்ராப்ளமோ கிடையாது. ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கும் அதானிக்கும் பயங்கர நெருக்கிய பழக்கங்கள். என்சிபியை ரெண்டாக நீங்கள் உடைக்கும்போது அதானி அந்த மீட்டிங்கில் உட்காந்து இருந்ததா அஜித் பவாரே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் குதிரை பேரத்துக்கு அவரை யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் உண்மை வரும். அஜித் துணிவு படத்தில் சொன்ன மாதிரி 100 ரூபா திருடினாங்கன்னா உங்களை ஜெயிலில் வச்சு 4 அடி அடிப்போம்.
பல 1000 கோடி அடிச்சு விட்டான்னா அவனை சார் சார்னு கூப்பிடுவாங்களே தவிர அவங்கள விசாரிக்க மாட்டாங்க. இவன் அதானியை விசாரிங்கன்னு தான் நான் காங்கிரஸ் சொல்லுதே தவிர அவர் தப்பு பண்ணிட்டாரு ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் ஜெயிலில் போட்டு விசாரிச்சாதான் உண்மை வெளில வரும். விசாரிக்கிற அளவுக்கு நிறைய கேஸ் இருக்குன்னு ஏன் விசாரிக்கிற மாட்டீங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.